வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் கடை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் ப்ரெஸ்டீஜ் ப்ரெஷர் குக்கரோட பாப்புலர் ஸ்வெட்ச் மாடல். ஸ்வெட்ச்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஸ்பில்லேஜ் கண்ட்ரோலோடு வரும். இதோட லிட் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி டீப்பாக இருக்குது. தென் இதோட மாடல் லுக் வைஸும் நல்லாயிருக்கு, ஹேண்டில் பண்ணவும் ஈஸியாக இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னாலே அதோட குவாலிட்டி வந்து ப்ரெஸ்டீஜ் பிராண்டில் ரொம்ப நல்லாயிருக்கு. டியூரபிளும் கூட. வெயிட் வந்து ரொம்ப ஹெவியாகவும் இல்லை, லைட்டாகவும் இல்லை. இதோட ப்ரெஷர் ரெகுலேட்டர், தட் இஸ் வெயிட்டுன்னு சொல்லுவாங்க, சில பேர் விசில்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கூல் டச்சு தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீட்டாக இருக்கும்போது குக்கரை ஓப்பன் பண்ணுவோம், அப்போ நம்ம அதை வந்து டச் பண்ணி எடுத்தோம் அப்படின்னாலுமே நமக்கு சுடுறதில்லை. அப்புறம் ஸ்பெஷலாக வந்து மெட்டாலிக் சேஃப்டி வால் கொடுத்துருக்காங்க. தென் வந்து இதோட கேஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நமக்கு போடுறதுக்கும் ஈஸியாக இருக்குது, எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. அதோட மெட்டீரியலும் வந்து நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலாக இருக்குது, லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இதோட பாட்டம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இண்டக்ஷன் அண்ட் கேஸ் கம்பேட்டபிள், நம்ம ரெண்டுலேயுமே வச்சு குக் பண்ணிக்க முடியும். இதோட ஹேண்டிலில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதோட மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதில் ஹேண்டில் வந்து நல்லா க்ரிப்பாக இருக்குது, நம்ம நல்லா பிடிக்கிற மாதிரி கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. கன்வீனியண்ட்டாக இருக்குது நமக்கு யூஸ் பண்ண, லாக் பண்ண, ஓப்பன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்குது. இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 5 லிட்டர் நான் வாங்கியிருக்குது. இதில் வந்து 5 to 7 மெம்பர்ஸ்க்கு வந்து நம்மளால் குக் பண்ணிக்க முடியும். இல்லை யாராவது கெஸ்ட் வராங்கன்னா பல்க் குக்கிங் கூட பண்ணிக்கலாம். இப்போ ரா ரைஸாக வந்து இதோட வெயிட் வந்து எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம வந்து 3/4 கிலோ வரைக்கும், அதாவது 750 கிராம்ஸ் வரைக்கும் ரைஸ் வந்து ரா ரைஸ் வைக்கலாம். குக் பண்ணதுக்கப்புறம் அது 1 kg to 1.25 kg வரைக்குமே வந்து குக் ஆகி வரும். தென் இதில் வந்து நம்ம வெஜ்ஜீஸு, சூப்ஸு, இல்லை சாட்டே பண்ணுறோம், இல்லை ஒரு சாஸ் பண்ணுறோம் அப்படின்னாலுமே, ஸ்டீம் பண்ணுறோம் அப்படின்னாலுமே இது வந்து நல்லா நமக்கு வந்து ஈஸியாக இருக்குது. ப்ரெஷர் குக் மட்டும் இல்லாமல் நம்ம இதில் வந்து நார்மல் குக்கும் பண்ணிக்க முடியும். நம்ம எந்த மாதிரியான குக்கிங் வந்து ப்ரிஃபர் பண்ணுறோமோ அதுக்கு அடாப்டாக இருக்குது. பேன் மாதிரி இல்லாமல் டீப்பாக இருக்கனால நம்மளால் ஸ்டாக் பண்ணி குக் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து குக்கர் செப்பரேட்டாக வந்து வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம அடுக்கடுக்காக வச்சு அழகாக குக் பண்ணிக்கலாம். இப்போ அடுக்கடுக்கானா நம்ம வந்து மார்னிங் வந்து ஒரு லஞ்ச் பேக் பண்ணணும், இல்லை நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற பர்சனாக இருக்கீங்க, ஒரே பாட்டில் எல்லாத்தையும் வச்சு குக் பண்ணி டைமுக்கு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டயர் செப்பரேட்டாக இருக்குது, இல்லை 2 டயர் செப்பரேட்டர் எதுனாலும் நீங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது, வாங்கிக்கலாம். அதில் ஒன்றில் வந்து ரைஸு, அடுத்ததில் வந்து டால், அடுத்ததில் வந்து வெஜ்ஜீஸ், இந்த மாதிரி ஒரே பாட்டில் வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துட முடியும். இல்லைனா தனித்தனியாக வந்து நம்ம பாத்திரமும் வைக்கணும், நமக்கு ஸ்டவ்வும் தேவைப்படும். அப்படிலாம் இல்லாமல் இது வந்து ஒரே இதில் நம்ம எல்லாத்தையும் வச்சு அழகாக குக் பண்ணி சேம் டைமில் 3மே குக் ஆகி நமக்கு கிடச்சிடும். என்னோடய ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் எடுத்துக்குது. பேஸ்ட் ஆன் யுவர் ரைஸ் நீங்கள் என்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, என்ன மாதிரி டெக்ஸ்சர் வேணும் வச்சுக்கிட்டோன்னா நம்ம அந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நார்மல் குக் பண்ணும்போது டைம் வந்து நமக்கு நிறையா எடுக்கும். இது வந்து 70% டைம் வந்து நமக்கு சீக்கிரமாகவே குக் ஆகி கொடுத்துரும். தென் இதோட க்ளீனிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இதோட மெட்டீரியல் லைக் ரொம்ப ஸ்டிக்காக வரதில்லை. இப்போ அலுமினியம்லாம் எடுத்துட்டிங்கன்னா நமக்கு கலர் வந்து மாறும். லெமனோ இல்லை வந்து புளி இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது அந்த அசிடிக் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த குக்கருக்கு வந்து 5 years வாரண்ட்டி கொடுக்குறாங்க ப்ரெஸ்டீஜ் பிராண்டில். இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வாங்கினதை உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்வெட்ச் மாடல் இல்லாத குக்கரில் நமக்கு வெளியில் வரும், அதில் இருக்க தண்ணிலாம் கொட்டிடும், நம்ம ஸ்டவ்வெல்லாம் வந்து ஸ்பில் ஆகிடும். அது மாதிரி இல்லாமல் ரொம்ப நிறைய தண்ணி வச்சால் மட்டும்தான் வெளியில் வரும். அதர்வைஸ் வந்து அந்த ஸ்வெட்ச் மாடல் லிட் வந்து டீப் லிட்டாக இருக்கனால அதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு சிந்தாமல் அப்படியே இருந்துக்குது. ஸ்பேஸும் வந்து ரொம்ப எடுத்துக்கிறது இல்லை. டேஸ்ட்டும் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ட் குக்கிங் தான் கொடுக்குது. ரொம்ப ஓவர் குக்கும் ஆகிறதில்ல. நம்ம அந்த டைம் வந்து கரெக்டாக வந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் வந்து குக் பண்ணும்போது ரைஸும் நல்லா ஃப்ளஃபியாக வருது, ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்குது. பிகாஸ் நம்ம அந்த டைமுக்குள்ளே குக் பண்ணி எடுத்துறதுனால ஈஸியாகவும் இருக்குது, கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது, ஹெல்த்தியும் கூட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீனால். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரியான குக்கிங் ஸ்டைல் இருக்கும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான குக்கர்ஸ் வந்து அவங்க வாங்கிக்கலாம். நிறைய ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸும் வந்து டெலகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலில் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். குக்கர் செப்பரேட்டர் ப்ளஸ் குக்கர் இதோட ரெண்டோட லிங்க்கும் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்டோட ரிவ்யூஸ் பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.